நண்பர்கள் அனைவருக்கும் இளம்புரு பொழுதியின் இனிய வணக்கம். உச்சக்கட்ட மோதலில் பாமக கூடிய ஒரு உச்சக்கட்ட மோதல் உருவாயிருக்குது. நீ பெருசா நான் பெருசா பார்த்துக்கிருவோம், சிவன் பெருசா சக்தி பெருசா பார்த்துக்கிருவோம், அப்பன் பெருசா மகன் பெருசா பார்த்துக்கிருவோம் அப்படின்ற மாதிரி பாமக கூடிய ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட மோதல் வந்து உருவாயிருக்கு. அதாவது நம்ம ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, நாம் இந்த கட்சிக்கு போவோம் அவனே அப்படின்ற மாதிரி நம்ம ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, இல்லை டாடி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாடி, நீ கம்முன்னு கிட்ட நான் பார்த்துக்கிறேன், இந்த கட்சிக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாரு. ஸோ இதனாலேயே பாமகக்குள்ள ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட மோதல் உருவாயிருக்குது. இதனால கட்சி வந்து பிளவுபடுவதற்கான வாய்ப்புகளும் கூட ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே கூறியிருக்காங்க. ஸோ இதனால பாமகவுடைய தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, இல்லை என்னங்கடா இப்படி இருக்காங்க ரெண்டு பேருமே, நம்ம யார் பக்கம் போகிறது அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாமே வெளியாகி இருக்குது. ஸோ பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த கட்சிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காரு, தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது, இந்த மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். நாடாளுமன்ற தேர்தலுடைய தேதி கூட அறிவிச்சிட்டாங்க. ஆனா பாமக இன்னமும் கூட எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக இன்னமும் கூட அறிவிக்காமே இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக பக்கம் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, மவனே நீ பேசாண்டுக்குரு எனக்கு எல்லாம் தெரியும், அதிமுக கூட போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, டாடி நான் பார்த்துக்கிறேன் டாடி, பாஜகவோட போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இதனாலேயே பாமகக்குள்ள அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கிளாஷஸ் உருவாயிருக்குது. அதன் மூலமாக ஒரு பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது அப்படின்ற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி இருக்குது. ஸோ இதனால தான் இன்றளவும் கூட கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தாமல் இருக்காங்க, யார் பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தாமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்க்குறப்ப தான் பாமகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, நீங்களே கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் பாமகவுடைய தொண்டர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் பாமக தொண்டருடைய மனநிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆடியோ நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதில் அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படின்னா வந்து அதுக்குள்ள நாம் என்ன பண்ண முடியுங்க, நாம் வந்து பலிகடை ஆக முடியுமா, நம்மளை வச்சு எத்தனை காலம் தான் அவங்க அரசியல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்கிறான். அந்த வன்னிய தொண்டன் வந்து தெளிவாக சொல்கிறான். ஸோ ஆக மொத்தத்தில் பாமக வந்து ஒரு சிதறும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வன்னிய இளைஞர்கள் இந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அவ்வாறு பேசிக்கொள்வதற்கான காரணங்கள் என்ன, பாமக மேல வெறுப்பு கொள்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த அப்பா அம்மாவுடைய சண்டையின் விளைவாக அவங்க வந்து வெறுப்பு கொள்ளல. ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பாக நம்ம ராமதாஸ் அவர்கள் பேசிய ஒரு பேச்சின் விளைவுகளால தான் இந்த மாதிரி வன்னிய சமுதாய மக்கள் எல்லாமே பாமக மேல மிகப்பெரிய வெறுப்புல வந்து இருக்கிறாங்க. ஒரு 2-3 மாதத்திற்கு முன்னாடி நம்ம ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அப்ப சொல்றாரு, நான் எந்த பக்கம் கூட்டணிக்கு போக போறேன், யாரு கூட கூட்டணி அமைக்கிறேன் அப்படின்ற பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, நிறைய பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாருமே சார்ந்திருக்கின்ற அந்த அவையில சொல்றாரு, நான் யார் பக்கம் கூட்டணிக்கு போக போறேன் அப்படின்ற பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உழைப்பதற்காக மட்டும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு, ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு, நான் எந்த பக்கம் கூட்டணி போறேன் அதெல்லாம் நீ கவலைப்படாது, நீ உழைக்க மட்டும் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி சர்வாதிகார போக்குடன் சொல்றாரு. நான் எந்த பக்கம் கூட்டணிக்கு போக போறேன், அந்த கட்சியுடைய தன்மைகள்னு, அந்த கட்சி நமக்கு இதெல்லாம் செஞ்சு தருவாங்க, இதனால மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உயரும், இந்த மாதிரி ஒரு சில அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே கொடுத்து தான் தன்னுடைய தொண்டர்களுக்கு விளக்கம் அளித்து தான் அதன் மூலமாக கூட்டணி வந்து உறுதி செய்யணும். ஆனால் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார், நான் எந்த பக்கம் கூட்டணி போறேன்ற பற்றி நீ கவலைப்படாத, நீ உழைப்பதற்காக மட்டும் தயாராரு அப்படின்னா எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு, இந்த வன்னிய சமுதாய மக்களை எவ்வளோ ஒரு அடிமையாக நினைத்திருந்தார் அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். ஸோ அதன் விளைவாக தான் பாமகவுடைய தொண்டருடைய மனநிலைகள் எல்லாமே தொடர்ச்சியாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆடியோவுடைய வெளிப்பாடும் கூட அதுதான். அது மட்டும் கிடையாது, ஒரு மேடையில் வந்து நம்ம ராமதாஸ் அவர் சொல்லியிருப்பாரு, நாமெல்லாம் சத்திரிய வம்சம், தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சொல்றாரு, நாமெல்லாம் சத்திரிய வம்சம், நாம் எல்லாருமே புஜங்களை தூக்கி கொண்டு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவரே தன்னுடைய தொண்டர்களுக்கு சூடேத்தி விடுறாரு. சரி, அவங்க வந்து சத்திரியன்னு சொல்லிட்டு தெரியட்டும், யாருக்கு எதிராக தெரியணும், யாருக்கு எதிராக தெரியன்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா. இந்த தமிழ் சமுதாயத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறப்ப நீ மட்டும் சத்திரியன்னு சொல்லிக்கிட்டு புஜங்களை தூக்கிட்டு தெரிய அப்படின்னு சொன்னா யாருக்கு எதிராக தெரிய சொல்றாரு.
அப்ப இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கும் வன்னிய சமுதாயத்திற்கும் ஒரு சண்டை மூட்டி விடணும், ஒரு வெறுப்புகளை ஆண்டாண்டு காலமாக கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம ராமதாஸ் அவர்கள் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அப்ப இந்த வன்னிய சமுதாய இளைஞர்கள் எல்லாமே கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிப்பாங்களே, என்னடா இவர் ஒரு நமக்கு நல்வழிப்படுத்துவதற்காக ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தோம்னா, இவர் நானா புஜங்களை தூக்கிக்கிட்டு திரின்னு சொல்றாரு, அப்ப யாரோ வந்து சண்டை கட்டி திரிங்கடான்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ற மாதிரி வன்னிய சமுதாய இளைஞர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அவர்கள் எல்லாமே யோசித்ததின் விளைவுகளால தான் இப்போ வந்து பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாமே சிதறி போயிருக்காங்க தொடர்ச்சியாக. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஆடியோவில் அந்த இளைஞர்கள் பேசிக்கொண்ட ஒரு விவகாரம். அது மட்டும் கிடையாது, இப்போ திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்திலையும் கூட வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொன்னார், தன்னுடைய தொண்டர்களை பார்த்து அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார், அந்த மக்கள்லாம் உட்காந்துருக்க தோரணையெல்லாம் பார்த்தோம்னா பாவம் ரொம்ப ஒரு ஏழை எளிய மக்களாக இருக்கிறாங்க, அன்னாடம் காட்சிகளாக வந்து இருக்கிறாங்க, ஒரு கூலி வேலைக்கு போகிற மக்களாக இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீ எக்காரணத்து கொண்டு பாரம்பரியத்தை மாற்றிடாத, உனக்கு என்ன கேஸ் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, அந்த பாவம் கூலி வேலை பார்க்குற மக்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, கேஸை நான் பார்த்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் நீ அவங்களை உள்ளே விடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ அதன் மூலமாக அந்த இளைஞர்கள் கேஸ் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை யார் பார்ப்பா? பாலவர்கள் வந்து பார்த்துருவாரா? கேஸை தான் பார்ப்பாரு. அவங்க குடும்பத்துடைய வாழ்வாதாரங்களை எப்படி பார்ப்பாரு? ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு இளைஞன் இருக்கான், அந்த இளைஞன் தான் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து சோறு போடணும், குழம்பு ஊற்றணும், தன்னுடைய தங்கச்சி கட்டி கொடுக்கணும், நகை போட்டு கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் ஒரு தலைமை பொறுப்பே அந்த இளைஞன் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுவான். பாமக பாலு சொல்கிற மாதிரி நீ கோவிலுக்குள்ளே யாரை விட்டுறாத, உனக்கு என்ன கேஸ் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னா, இவனும் ரோசப்பட்டு போய் ஒரு கலவரத்தை மேற்கொண்டு ஒருவேளை ஒரு கேஸ் வாங்கிடுறான், உள்ளேயே போயிடுறான். சரி, கேஸை வந்து பாமக பால் பார்த்துக்கிடுவாரு. அந்த குடும்பம் வந்து சோறு சாப்பிட்றதுன்னு பாமக பால் பார்த்துக்கிடுவாரா? எத்தனை பேர் பாமக பால் பார்ப்பாரு? ஸோ இந்த மாதிரி வெறுப்புகளை கட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு கட்சியாக தான் பாமக கட்சி வந்து இருக்குது. ஸோ அதனுடைய விளைவுகளால் தான் இந்த மாதிரி வன்னிய இளைஞர்கள் 2 பேர் பேசிக்கொண்ட ஆடியோ வந்து வைரல் ஆகுது. அவங்க வந்து ஒரு புரிதலுக்கு வந்து வந்திருக்காங்க, என்னடா இப்படி பண்ணுறாங்களே, தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, தன்னுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இல்லை, கோட்பாடுகளில் எந்த பக்கம் பேரங்கள் ஓடுதோ அந்த பக்கம் போயிடுறாங்க, தொகுதியினுடைய எண்ணிக்கை தான் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த தொண்டர்கள் எண்ணங்கள் வருமா வராதா? இப்போ சமீபத்தில் 2019 மருத்துவ மத்தியத்துக்குள்ள ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறித்தது யாரு? பாஜக, பாரதிய ஜனதா கட்சி தான் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பறிச்சிச்சு. அதனால பாதிப்புகள் யாருக்கு? வன்னிய சமுதாயத்துக்கு தான் பாதிப்பு. அப்ப தன்னுடைய இடஒதுக்கீடை பறித்த ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்த கட்சி எந்த கட்சின்னு பார்த்தோம்னா அதிமுக கட்சி. அப்ப நீங்க பாருங்க, அப்போ நமக்கு துரோகத்தை இழக்குகின்ற கட்சிகள் கூடயே அவங்க கூட்டணிக்கு போறாங்க, ஒரு அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வர போட்டுக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த பாமகவுடைய தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அப்ப இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து நாளாக தெளிவுகள் பெற்றுக்கொண்டிருப்பதன் விளைவுகளால தான் பாமகவுடைய தொண்டர்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பமே சண்டையில் வந்து நம்மளை வந்து பலிகடாக பார்க்குறாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி பாமகவுடைய தொண்டர்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலில் பாமகவுடைய தோல்வி என்பது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப கன்ஃபார்ம். பாமகவுடைய தோல்வி என்பது ரொம்ப கன்ஃபார்ம். ஏன்னா அப்பனுக்கும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. இந்த நிலைமையில வந்து எங்க மாவட்ட செயலர் எல்லாமே கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர் கூட்டத்தை ரத்து பண்றாங்க. யாரு? பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும். ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டாங்க அப்படின்னா, எப்பா நான் இந்த பக்கமெல்லாம் முடிவு எடுக்கிறேன்ப்பா, அப்பா வந்து அந்த பக்கம் போலாம் முடிவு எடுக்கிறாப்பா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அப்படின்றப்போ உங்களுடைய கருத்துக்கெல்லாம் நான் கேட்டு முடிவு எடுக்க மாடா அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலருடைய கூட்டத்தை ரத்து பண்றாங்க. யாரு? பாமக. அப்ப ஒரு சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பாமக. ஸோ அதனால பாமகவுடைய வீழ்ச்சி என்பது தொடங்கி இருக்குது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, பாமகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை தற்பொழுது எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு வந்து ஜாதி என்று சொல்லப்படுகின்ற சிந்தனை கொண்ட கட்சிகள் கூட போகாம சமத்துவம் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளுக்கு பின்னாடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பாமகவுடைய தொண்டருடைய மனநிலை எல்லாமே இருக்கின்றது. இப்போ நீங்கள் வேல்முருகன் அவர்களை பார்த்துங்க. வேல்முருகன் அவர்கள் யார்? அவர் ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனால் அவர் என்னைக்குமே வந்து வன்னிய சமுதாயத்தினுடைய பெருமைகளை பேசினது கிடையாது. ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகளை மட்டும்தான் பேசுகிறாரு. சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகள் மட்டும்தான் பேசுகிறாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவர் தொழில் திருமாவளவன் எடுத்துங்க, அவருமே இன்னைக்குமே சுயசாதி பெருமைகள்லாம் பேசினது கிடையாது. ஏன் இத்தனையும் சொல்ல போறாங்க, அவர் கட்சியிலேயே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த SS பாலாஜி இருக்கிறாரு. அப்ப அவருமே வந்து ஒரு சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையின் விளைவுகளாக போய்க்கிறாரு.
யார் ராமதாஸ் இவர் நம்ம எஸ் பாலாஜி அவர்களும் அதே மாதிரி நம்ம திருமாவளவர்களும் அதே மாதிரி வேல்முருகன் அவர்களும். ஸோ இந்த மாதிரி ஜனநாயக சக்திகள் பின்னாடி போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் கூட வன்னிய சமுதாய மக்கள் எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட செய்திகளாம் வெளியாகி இருக்குது. ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்தது தான் இந்த ஆடியோ. இன்னும் கூட ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணிடுறேனே, அதாவது இந்த ஆடியோ ஃபேக் அப்படின்ற மாதிரி நிறையா பாமகவை சார்ந்த நபர்கள், உள்ளபடியே தொண்டர்கள் கிடையாது, அடிமட்ட தொண்டர்கள் கிடையாது, பாமகவை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டில் எழுதுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த ஆடியோ உண்மையோ பொய்யோன்னு நமக்கு தெரியாது, நமக்கு வந்த செய்திகள் அடிப்படையில் அந்த ஆடியோ போட்டிருக்கோம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த ஆடியோ ஒருவேளை ஃபேக்காக கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதில் வந்து பேசின கருத்தியல்கள் உண்மையா இல்லையா? ஒரு வன்னிய தொண்டனுடைய மனநிலையிலிருந்து பார்க்குறப்ப அவன் பேசின கருத்தியல்கள் உண்மையா இல்லையா? இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஸோ பாமகவுடைய வீழ்ச்சி என்பது தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத இந்த காணொலி வேலை சொல்லிக்கொண்டு கற்பை ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் நம்பர் ஒரே கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.